வணக்கங்க. இன்னைக்கு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொடச்சூர் சந்தைக்கு போக போகிறேங்க. அந்த சந்தையை பற்றி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா பருப்புக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. இது உங்களுக்கு வந்து வாரத்தில் வந்து சனிக்கிழமை மட்டும் இந்த சந்தை இருக்குங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா மொடச்சூர் சந்தைங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வேலைங்க. கோவிலேருந்து குன்னத்தூர் வர வழியில் உங்களுக்கு மொடச்சூர் அந்த ஸ்டாப்லேயே வந்து இந்த சந்தை இருக்குதுங்க. இது சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த சந்தை இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதம் பங்குனி மாதங்கிறதப்போ வந்து பருப்பு வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வந்து நிறையவே எல்லாம் பருப்பு வாங்கறதுக்கு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதம் புது பருப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால மாசி பங்குனியில் பார்த்தீங்கன்னா மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் வந்து பருப்பு விலை கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய பல்காக ஒரு வருஷத்துக்கு தேவையான சாமானை வாங்கி வைக்கிறவங்க வந்து இந்த மாதத்தில் வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம பருப்பு வாங்குறதுக்கு தான் மொடச்சூர் சந்தை போக போகிறோங்க. இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பருப்பு என்னென்ன நிலவரம் அப்படின்னு பார்த்து அப்படியே சந்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக சந்தைக்கு போய் பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் போகணுன்னே சந்தை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க. ஏன்னா வந்து இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பருப்பு அதுவாக வந்து சீரகம் மிளகு எல்லா சாமானுமே மளிகை சாமானும் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டுன்னா உங்களுக்கு விலை நிலவரம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ பார்த்து பருப்பை வந்து நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க. இது வந்து சப்பையா டேஸ்ட் சாமி படியாது இல்லை வேணாங்க அக்கா கடை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மொடச்சூர் சந்தையில் வந்து எடுத்திருந்தீங்க. அதே கடைக்கு மறுபடியும் வந்துருக்கிறேன்.
அக்கா வணக்கங்க அக்கா. வணக்கம் வணக்கம். அக்கா உங்க பேர் மறுபடியும் சொல்லிருங்க. மகாலட்சுமி. மகாலட்சுமி. நம்ம மொடச்சூர் சந்தையில் உள்ள வந்தோடனே ஒரு 4வது கடையா இருக்கு. இப்ப அப்படியே பருப்பு அந்த விலையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுங்க. 140 ரூபாய். என்ன பருப்புங்கக்கா? சரிங்க. ஓ காட்டுப்பயிர் படி படி கணக்கு. சரி 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 சரி. குண்டு வந்து 130ங்க. சரிங்க சரி. வேற என்ன இருக்குதுங்க மறுபடியும் இந்த மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க அப்படி. சரிங்க. பச்சை பட்டாணி இருக்குது, வடப்பருப்பு இருக்குது, நாட்டு பருப்பு, நாட்டு மல்லி எல்லாமே. சரி. நாட்டு மல்லியில ரேட் எவ்வளோங்க? நாட்டு மல்லி படி 40 ரூபாய், 60 ரூபாய். சரி சரி. அப்புறம் வந்து சீரம் வந்து 240 ரூபாய். இங்க சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாள் வந்து எங்க வாங்கலாங்க? வீட்டுக்கு வந்து கொளப்பூர் வந்து வாங்கலாம். ஓ கொளப்பூர் வீடுங்க. கொளப்பூர் மகாவிநாயகர் பருப்பு கடைன்னு போட்டு. ஓ சரிங்க. கொளப்பூர்ல முன்னாலே இருக்குங்க. ஓ கொளப்பூர் தேர் கட்டிங்க. அங்க வந்து ஓ சரி சரிங்க. மற்ற நாள்ல வந்தீங்கன்னா அங்க அக்கா போன் நம்பருக்கு போன் பண்ணிட்டு போயிருங்க. ஒன்னாக்க போன் நம்பர் சொல்லிருங்க. 96 38 எங்கிட்ட பருப்பு மெயின் பருப்பு நல்லா இருக்கு, அடி குறையாது, எல்லாமே நாட்டு பருப்பு தான். விவசாய பேரெல்லாம் வாங்குறது நல்லா சுத்தமா நல்லா இருக்கு. அக்கா கடைக்கு வாங்க. 4 வருஷத்துக்கு முன்னால வந்தீங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. வந்து மறுபடியும் வந்து அக்கா கடைக்கு வந்து வாங்க. கண்ணு எந்த வாரீங்களா? கொல்ல போய் கத்துறீங்க 2 படிங்களா? சைக்கிள் நம்ம 2 எடுக்க முடியுமா? அங்க குடி உங்களுக்கு அது 3 பேர். பூண்டுல என்ன ரேட்டுக்கு போடுறீங்க? இது 140ங்களா? இது என்ன போட்டுங்க? இது நாட்டு பூண்டு. இதுங்க 160 ரூபாய்ங்க. 250. உங்க பேருங்க? முடச்சூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா முன்னாலே கடை போட்டுருக்காரு, இங்க வந்து வாங்க. இது வந்து 240 ரூபாய்ங்க. இது என்ன பூண்டுங்கண்ணா? இது பேருங்கண்ணா? ஓ சரி சரி. எவ்வளோக்கா?
ஜோடி வாங்கிட்டா 140 110 படி இந்தாங்க 30. அண்ணா வணக்கம், உங்க பேருங்க? வணக்கம், சையது முஸ்தபாங்க. சரி சரி அண்ணா, உங்க கடையில என்னென்ன ஐட்டம் இருக்கு? மளிகை பொருள் எல்லாமே இருக்கு. மளிகை பொருள், திராட்சை, முந்திரி, பிஸ்தா, மஞ்சத்தூள், சரிங்க, பிரியாணி செலவு, சரிங்க. முடச்சூர் வந்தீங்கன்னா உள்ள 2வது வரிசை 3வது வரிசை சத்திரத்தில் இருக்கிறேன். ஓ 2வது சத்திரம். அடையாளம் தெரியுற மாதிரி பாயின்னு சொல்லி. சரி, உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 9043997174. ஓகே, அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா முன்னாலே இருக்குது, அந்த முன்னாலே வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாமே பெஸ்டான பொருள், ஹோல்சேல் ரேட்டு கிடைக்கும். சரக்கு முடிச்சது கொஞ்ச நேரம் தாங்க. ஓ சரி சரி. இது சனிக்கிழமை மட்டும்தானுங்க இல்ல? சனிக்கிழமை மட்டும் ஒரு 10 வாரம். ஓ சரி சரி. என்ன என்ன எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப முடியும்? மார்ச் ஆரம்பிச்சா சரி, ஏப்ரல் மே முடிஞ்சது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஹோல்சேலா வாங்கிக்கலாம், ஹோல்சேலா ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். சரி, பொருள் தெளிவா இருக்கு, பார்த்து வாங்கிக்கலாம். அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வாங்க வந்து என்ன ரேட்டுங்கண்ணா? அது 100 ரூபாய்ங்க. மிளகாய்ங்க 250 ரூபா கிலோ. இது என்ன போட்டுங்க? ஓ சரி சரி. அண்ணா வணக்கம், உங்க பேருங்க? சரி சரி. இது வந்து எத்தனாவது லைன் கடைங்க முடச்சூர்ல? சரி சரி. உங்க காளிதாஸ் உங்க பேரு? என்னென்ன இது சேல் பண்றீங்க? சரிங்க சரி. உங்க போன் நம்பர், பேர் சொல்லுங்க. சரிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க, கிளம்ப வச்சுக்கிறேன். அண்ணன் பேருங்க?
செந்தில்குமார். செந்தில்குமார். உங்களுக்கு என்னென்ன இது விற்கிறீங்க? சரிங்க. ஒவ்வொன்றும் அப்படியே ரேட் சொல்லுங்க உங்க கடையில். பருப்பு ஐட்டம் எல்லா ஐட்டமே எப்படிங்க? அதை என்னென்ன பருப்பு சொல்லுங்க. 160 ரூபா தேடம். சரி. சேடு 130. நான் விக்கிறது இல்ல. பச்சை பயிர் 130 ரூபா. குண்டுக்கு 140. பருப்பு சுண்டல 100. சரி. வெள்ளை சுண்டல் 140. கொள்ளு 100. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா வாங்க. அண்ணன் பாத்துங்க நல்லா. ரெண்டாவது லைன்ல ஃபர்ஸ்ட்லயே இருக்குது. அண்ணன் கடை பொருள் பாருங்க. கொள்ளையும் பாத்துக்கு கொள்ள பார்த்தா நம்ம கடை யூடியூப்ல வருங்க. இது எவ்வளவுங்கண்ணா? இது 100 ரூபா கிலோ 100 ரூபாய். ஓ சரி சரி. ஆயில் போட்டு சுத்தம் பண்ணிடுது. இது என்ன ரேட்டுங்க? சரி இதுங்க சரி இது 110 ரூபாய்ங்க. இதுங்க 250. சீரகங்க. அது உங்க பேருங்க? அக்கா கடைக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க. என்ன ரேட்டுங்கண்ணா மிளகாய்? இது ஓ இது 180ங்க. அதுங்கண்ணா 200 ரூபாய்ங்க. 250. இதுங்களா? இது குண்டு மிளகா வந்து 250. இதுங்க 230. உங்க பாட்டி போன் நம்பர் பேர் சொல்லிருங்க. அப்படியே ஒன்னா இருக்கு. போன் நம்பர் 9597410233. குளப்பலூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து வாங்கலாம். ஆந்திரா காரமிளகா 200. ஆந்திரா காரமிளகா 200. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. 9578396963. சந்தைக்கு வந்தீங்கன்னா முதல் வீதியிலேயே இருக்குது. ஆமாங்க. SRN வழியே சிறுவனூருங்க. என்னென்ன ஐட்டம் வச்சுக்கோங்க? எல்லாமே இருக்கு. மளிகை ஐட்டம் எல்லாமே இருக்கு. எந்த நியூஸுங்க?
அண்ணா நாத்து என்ன ரேட்டுக்கு போகுதுங்க அப்ப கட்டு? ஓ வெய்ய காலம்னால கேட்க மாட்டேங்கிறாங்க. நாத்து எப்பவுமே உங்ககிட்ட இருக்குங்களா? சரி. வியாபாரமே இல்லை, வியாபாரமே இல்லை, நல்லா இருக்கு. வெய்ய காலம்னால இதாக மாட்டேங்க. உங்க பேருங்க? நாத்துக்கார மணி. உங்க போன் நம்பர் அப்படியே சொல்லுங்க. நாத்து எப்ப வந்தாலும் கிடைக்குங்களா? ஓ நீங்க போனே வச்சுக்கிறது இல்ல. நாத்து இங்க எப்ப சனிக்கிழமை வந்தாலும் கிடைக்கும். சரி சரி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அயலூர். சரி சரி. வெய்ய காலம்னால வியாபாரம் ஆகலைன்னு சொல்றாங்க ஐயா. கிலோ வந்து இது 130. வண்டி அது 50. எவ்வளவு இருக்குது? அரைப்படி? ஓ சரி சரி. பச்சைக்கல்ல 60 ரூபாயா படி? அரைப்படி 60 ரூபா. அக்கா பேருங்க? சரி சரி. உங்களுக்கு என்னென்ன விக்கிறீங்க? சரி சரி. அப்படியே ஒவ்வொரு ரேட் சொல்லுங்க. இது எவ்வளோங்க? இது எவ்வளோங்க? 50 ரூபாய்ங்க. இதுங்க 50 ரூபாய்ங்க. இது எதுங்க? ஓ பச்சைக்கல்ல 120. இந்த கடலை வந்து படி 100 ரூபாய்க்கு. இது படி 100 ரூபாய்ங்க. பொடி வந்து பக்கம் 20 ரூபாய்க்கு. சரி. உங்க பேர் எங்க சொன்னீங்க? என் பேர் சொன்னா பாக்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் எனக்கு மனப்பாடமா தெரியாதா சாமி? சரி சரி. அக்கா கடை முன்னாலே கொண்டு இருக்கிறாங்க. இப்போ குழப்பத்துக்கு வந்தீங்கன்னா சந்தைக்கு வந்தீங்கன்னா முன்னாடியே இருக்கிறாங்க. முடச்சூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா முன்னாடியே அக்கா இருக்கிறாங்க. எதுன்னு சொல்ல அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. இதை ஒரு கிலோ தானே எடுக்கிறேங்க. இது 1 கிலோ. இது எவ்வளோ சொன்னீங்கன்னா? அது 150 ரூபாய். அது என்ன போட்டுங்க? அது நாட்டு போட்டுங்க. போன கொடுத்துருப்பேன். அண்ணா வணக்கம். உங்க பேரு? ராஜாங்க. என்னென்ன இது விற்கிறீங்க? பட்டை சோம்பு, கிராம்பு. பட்டா சோம்பு. சரி சரி. சீரங்கடுகு, உங்க பேருங்க சொன்னீங்க? ராஜாபாய். ராஜாபாய். இப்போ உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 97 91 72 43 41. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா முன்னாலேயே வாங்கிக்கலாம். ஒவ்வொன்றும் அப்படியே ரேட் சொல்லுங்க. அப்படியே சோம்பு படி 100 150 2 ஐட்டம் இருக்குங்க. பட்டை காய்ச்சா 100 ரூபா இருக்கு, 80 ரூபாய்க்கு இருக்குது. எல்லாமே டபுள் ஐட் இருக்குது. சரி சரி. எது பிடிச்சிக்கா வாங்கிக்கலாம். இல்ல மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு ஆவரேஜ் கிலோ 500 ரூபா வருது நம்ம ஐட்டம். ஆவரேஜா ஆவரேஜ் கிலோ 150 ரூபா. பிரியாணி சாமான் எல்லாமே
வாங்குறீங்க என்ன போகுங்க இது? காய் சாப்பாடு ஓ சரி. ஒன்று போட்டா போதும். ஓ சரி சரி. அடுத்த வீடு வரைக்கும் மடக்குங்க. இது ஒன்று போட்டா போதும். இதெல்லாம் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வரேன், புது மருமனுக்கு போடுறது. மறந்துருவாங்க. 1 கிராம் 160 ரூபாங்க. எவ்வளோ போடுறேன்? 120ங்க. இது 100 ரூபா. 220 ரூபா. 40 ரூபா. இப்போ சந்தை வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இது மற்ற நாளில் வாங்குறத விட உங்களுக்கு வந்து மற்ற சனிக்கிழமை வருஷத்தில் வர மற்ற சனிக்கிழமை வாங்குறத விட இந்த உங்களுக்கு மாசி பங்குனிங்கிறது வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. மற்ற நாளையும் கூட உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா பருப்புக்கு வந்து படிக்கு கிலோவுக்கு வந்து ரேட்டு கூடி இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே போல் உங்கள் ஊரில் என்ன சந்தை ஃபேமஸுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.